என் தங்கமே, நீண்ட நேரமாக இந்த கருப்பன் உன்னோடு பேச காத்து கொண்டிருக்கின்றேன். உன் அப்பன் எனக்காக ஒரு 3 நிமிடம் ஒதுக்குவாயா? என் பிள்ளையே, நான் ஒரு முக்கியமான விஷயத்தை உன்னிடத்தில் பேச வந்திருக்கின்றேன். எனக்காக நேரம் ஒதுக்கச் சொல்லி நான் உன்னிடத்தில் சொல்ல வந்ததை சொல்லிவிடுகின்றேன். இதற்கு மேல் கேட்க விருப்பம் இல்லை என்றால் என் பிள்ளையே, உன்னுடைய இஷ்டம். அப்பனின் அன்பு உன் வாழ்க்கையில் உனக்கு புரிந்திருக்க வேண்டும். இந்த அப்பன் எதற்காக உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொண்டிருந்தால், அப்பன் உன்னை தேடி வரும் பொழுதெல்லாம் ஒரு நாளும் என்னை நீ தவிர்த்திருக்க மாட்டாய். கருப்பனின் ஆவேசம் என்னவென்று என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஏனென்றால் அப்பன் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கண்டு பொறுமை காத்து கொண்டிருப்பதனாலோ என்னவோ என் பிள்ளை என்னை உணர மறந்து நிற்கின்றாய். ஆனால் இனிமேல் எல்லா விஷயங்களுக்கும் சரியான பதிலடியை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் பல நல்ல அற்புதங்களை நடத்தி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என் குழந்தை தவறவிட்ட விஷயங்களை எல்லாம் மீண்டும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என் பிள்ளையே, இந்த கருப்பன் உனக்கு சொல்கின்ற விஷயங்களை இன்று சரியாக புரிந்து கொள். என் பிள்ளையே, இன்றிருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் ஒருவரை ஒருவர் முன்னேற விடாமல் தடுக்கின்றார்கள். எங்கே தன்னை விட இன்னொருவர் நல்ல நிலைக்கு வந்து விடுவார்களோ என்று சொல்லி அடுத்தவர்களுக்கு எந்த ஒரு உதவியையும் செய்ய மறுக்கின்றார்கள். உனக்கு புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால், இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில யதார்த்தமான விஷயங்களை வைத்தே உனக்கு சொல்கின்றேன். அப்பொழுதாவது புரிகின்றதா என்று பார். என் பிள்ளையே, ஒரு குழந்தை தன்னுடைய தொழிலை திறமையாக செய்து கொண்டிருந்தது. அதாவது தொழில் என்று சொல்ல வேண்டும் என்றால் ஒரு துணி வியாபாரம் நல்லபடியாக செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் எப்பொழுது தன்னுடைய ஊரில் மற்றவர்களுக்கெல்லாம் தெரியும்படி அந்த தொழிலை செய்ய தொடங்கினார்களோ அப்பொழுது மற்றவர்களிடம் இருந்து இவர்களுக்கான வரவேற்பு குறைந்து விட்டது. ஆரம்பத்தில் நல்லபடியாக சென்று கொண்டிருந்த ஒரு விஷயம் சில நாட்களிலேயே இப்படி முடங்கிவிட்டதே என்று எண்ணி அந்த குழந்தையானது அத்தனை கண்ணீர் வடித்தது. நான் இவர்களை நம்பித்தானே இவ்வளவு பொருட்களை வாங்கி வைத்திருக்கின்றேன், என்னுடைய வியாபாரம் முடங்கிவிட்டதே என்று சொல்லி என் பிள்ளை கண்ணீர் வடித்தது. அப்பொழுது இந்த கருப்பன் எதனால் இவர்களுக்கு இப்படி ஆயிற்று, என்ன நடந்து விட்டது என்று தெரிந்து கொள்வதற்காக அவர்கள் வாழ்க்கைக்குள் சென்று பார்க்க நினைத்தேன். அப்பொழுதுதான் இந்த கருப்பன் சில உண்மைகளை புரிந்து கொண்டேன். இப்படியும் கூட மனிதர்கள் இருப்பார்களா என்று நான் தெரிந்து கொண்டேன். என் பிள்ளையே, அவர்கள் செய்த தொழில் பிடிக்காத ஒருவர், அதையே தானும் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற ஒருவர், இவர்களைப் போல் நாமும் எதையாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் இவர்கள் செய்கின்ற விஷயத்தை கெடுத்துதான் தான் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தை வளர்த்து கொண்டார்கள். உன்னுடைய தொழிலை முடக்கினால்தான் அவர்களுக்கு எதையாவது செய்ய முடியும் என்ற எண்ணம் வந்துவிட்டது. அதனால் அந்த குழந்தையினுடைய தொழிலை முடக்குவதற்கு அவர்கள் கையில் எடுத்துக்கொண்ட ஆயுதம் என்ன தெரியுமா? இந்த குழந்தையிடம் இருந்தே ஒரு துணியை வாங்கி கொண்டு அது நன்றாக இல்லை என்று மற்றவர்களுக்கெல்லாம் சொல்ல தொடங்கிவிட்டார்கள். தரமில்லாத பொருட்களை வியாபாரம் செய்கிறார்கள் என்று சொல்லி இவர்களினுடைய வியாபாரத்தை முடக்கிவிட்டார்கள். அவர்கள் சொன்னதை வெளிப்படையாகவே ஒருவர் இந்த குழந்தையிடம் வந்து சொல்லிவிட்டார்கள். உன்னிடத்தில் வாங்கினால் அது நன்றாக இல்லை என்று. ஆனால் உண்மையில் அவர்கள் இவர்களிடத்திலிருந்து வாங்கி பார்த்ததில்லை. இவர்களிடம் இருப்பது எத்தனை தரம் என்பதனையும் அவர்கள் தெரிந்திருக்கவில்லை. ஆனால் ஒருவர் சொன்ன வார்த்தையை நம்பி இவர்களிடத்தில் எந்த விதமான பழக்க வழக்கங்களையும் வைத்து கொள்ளக்கூடாது, இவர் வியாபாரத்தை நாம் இவர்களுக்கு உதவிகள் செய்தோம் என்றால் நமக்குத்தான் நல்ல பொருள் கிடைக்காது என்று நினைத்து கொண்டு இவர்களிடத்தில் இருந்து விலகத் தொடங்கிவிட்டார்கள். என் பிள்ளையே, அதன் பிறகு
இதையெல்லாம் செய்துவிட்டவர்களின் நிலை என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? என் பிள்ளையே, அடுத்தவர்களை முடக்க நினைத்தவர்களுக்கு தன் வாழ்க்கையில் மட்டும் எப்படி நல்லது நடந்துவிடும்? இப்பொழுது எல்லாம் போய் நடுத்தெருவில் நிற்கின்ற நிலைக்கு வந்து நின்று கொண்டிருக்கின்றார்கள். இதை எதனால் உனக்கு இந்த கருப்பன் என்று சொல்கின்றேன்? என் பிள்ளையே, தன்னிடத்தில் இருப்பதை கொண்டு பெருமைப்பட வேண்டும். தன்னால் முடிந்ததை செய்ய வேண்டும். எப்பொழுதும் அடுத்தவர்களை பார்த்து அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று நினைக்காமல் தன்னால் முடிந்ததை செய்து தன் வாழ்க்கையை நடத்த வேண்டுமே தவிர, அடுத்தவர்களை பார்த்து பொறாமை கொண்டு அடுத்தவர்களுக்கு துரோகம் செய்ய நினைத்தால் இவர்களின் வாழ்க்கை இப்படித்தான் கேள்விக்குறியாக நிற்கும். ஆனால் அங்கே தொழிலில் முடக்கம் கண்டவர்களின் நிலை இப்பொழுது என்ன தெரியுமா? அந்த குழந்தை அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க தொடங்கியது. இந்த கருப்பனின் உதவியோடு அந்த பிள்ளை இப்பொழுது தன்னுடைய தொழிலை வெளியுலகத்திற்கு கொண்டு வந்து எல்லோருக்கும் தெரியப்படுத்தி மற்றவர்களிடத்தில் நல்ல வியாபாரம் செய்து முடங்கிய தன்னுடைய தொழிலை மீண்டும் மேலெடுத்து கொண்டு வந்து விட்டது. யாரெல்லாம் இவர்களிடத்தில் நன்றாக இல்லை என்று சொன்னார்களோ அவர்கள் எல்லாம் மீண்டும் இவர்களையே தேடி வருவதோடு மட்டுமல்லாமல் இவர்களிடத்திலேயே அவர்களுக்கான ஒரு தொழிலையும் தேடத் தொடங்கினார்கள். இப்பொழுது இவர்களின் நிலை உயர்வாக இருக்கின்றது. இவர்களின் வாழ்க்கையை கெடுத்தவர்களின் நிலை அங்கே அப்படியே இருந்து கொண்டிருக்கின்றது. என் பிள்ளையே, இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலை இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்த அத்தனை நிலைமைகளையும் கண்டு என் பிள்ளை, நீ உன்னை சரிபடுத்தி கொள்ள வேண்டும். கருப்பன் இந்த வாக்கு தர வந்ததற்கு காரணம், நீ ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஏகப்பட்ட வார்த்தைகளை உன் மீது திணிப்பார்கள். நீ செய்வது சரியில்லை என்று சொல்லி நீ செய்கின்ற விஷயத்தை தடுக்க நினைப்பார்கள். என்ன செய்தாலும் முட்டுக்கட்டை போடுவார்கள். எந்த ஒரு விஷயத்தை முன் கொண்டு வந்து நிறுத்தினாலும் இதுவெல்லாம் உன்னால் முடியாது என்று எதிர்மறையான வார்த்தைகளை உதிர்ப்பார்கள். இப்படி செய்கின்ற இவர்களினுடைய முன்னிலையில் என் பிள்ளை, நீ தெளிவாக இருந்து கொண்டிருக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த கருப்பன் இன்று இந்த வாக்கினை உனக்கு தந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, ஆரம்பத்திலேயே நமக்கு நஷ்டம் வந்து விட்டதே, ஆரம்பத்திலேயே நம்மை இது போன்ற வார்த்தைகளால் காயப்படுத்தி விட்டார்களே என்று சொல்லிக்கொண்டு அந்த விஷயத்தை செய்யாமல் நீ விட்டுவிடக்கூடாது. யாரினுடைய வார்த்தைகள் உன் மனதை காயப்படுத்துகின்றபடி இருக்கின்றதோ அந்த நொடியை நினைத்து கொள்ள வேண்டும், நாம் சரியான பாதையில்தான் சென்று கொண்டிருக்கின்றோம். நமக்கான விஷயங்களை சரியாக பெற்றுக்கொள்ளத்தான் நாம் முயற்சிகள் செய்து கொண்டிருக்கின்றோம். நாம் நிச்சயமாக இதனை பெற்றுவிடத்தான் போகின்றோம். நமக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது என்பதைத்தான் இவர்கள் தீய வார்த்தைகளால் நமக்கு காண்பித்து கொடுக்கின்றார்கள் என்று சொல்லி என் பிள்ளை, நீ முன்னேறி கொண்டிருக்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் நீ முடங்கிவிடக்கூடாது. உன்னுடைய முடக்கத்தை காண விரும்புவர்களின் மத்தியில் நீ நல்ல நிலையில் வாழ்ந்து காட்டி அவர்களை முடக்கிவிட வேண்டும். என் பிள்ளையே, தனக்கு கெடுதலையே செய்தவர்களுக்கு கூட ஒரு நாளும் கெடுதல் செய்ய நினைக்காத உன்னுடைய மனதிற்காகத்தான் இந்த கருப்பன் உனக்கு நல்லதை நடத்தி கொண்டிருக்கின்றேன். இந்த வாழ்க்கையில் இனிமேல் உனக்கு எப்பொழுதுமே நல்ல விஷயங்கள் நடக்கும். உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கி, நீ சந்தித்த அத்தனை பிரச்சனைகளும் உன்னை விட்டு நீங்கி உனக்கான பல நன்மைகள் எல்லாம் இனி உன் வாழ்க்கையில் நடக்க தொடங்கும். பல பிரச்சனைகளுக்கு நடுவில் நீ வாழ ஆரம்பித்திருக்கின்றாய். இந்த வாழ்க்கை உனக்கு பல நன்மைகளை இப்பொழுதுதான் கொடுத்திருக்கின்றது. அதனால் இந்த சந்தோஷத்தை கொண்டு இந்த வாழ்க்கையை மனமகிழ்ச்சியோடு நீ வாழ வேண்டும். எந்த நேரத்திலும் உனக்கானதை நீ விட்டுவிடக்கூடாது. யார் நினைத்தாலும் இனி உன் வாழ்க்கையில் எதுவும் செய்துவிட முடியாது. இந்த கருப்பனின் வீச்சருவால் இவர்களுக்கு பதில் சொல்லும் என்பதனை புரிந்து கொள். அப்பன் அவ்வளவு சாதாரணமாக யார் வாழ்க்கையிலும் நுழைந்து அவர்களுக்கு தண்டனையை கொடுத்து விடுவதில்லை. எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை உண்டு. எல்லை மீறியவர்களுக்கு இந்த கருப்பனின் கைகளில் தண்டனை கிடைத்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை தருவதை இந்த கருப்பன் நல்லபடியாக உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்றேன். எதற்காகவும் கலங்காமல் இரு. நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளும் உனக்கான முழுமையான சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் வரை. என் தங்கமே,
இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.